எங்கே வெளியில் போனாலும் கூடவே ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டராவது தண்ணி நம்ம ஒரு நாளைக்கு குடிக்கணும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏன்னா நீர் சத்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். வீடோ நிலமோ ஒரு பெண் பேரில் எழுதி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு தெரியல. நான் ரீசெண்டாக இதை கேள்விப்பட்டேன். ஏன்னா பொம்பளைங்க பேரில் சொத்து எழுதி வச்சுட்டா சொல் பேச்சு கேட்க மாட்டாங்களாம், ஓவராக ஆட்டம் போடுவாங்களாம், கூட கூட வாய் பேசுவாங்களாம், மரியாதை இருக்காதுங்களாம். இப்படிலாம் நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு பொம்பளை மட்டும் எல்லா சந்தோஷங்களையும் விட்டு கொடுத்து ஒரு ஹஸ்பண்ட் சொல்கிறதையோ இல்லை அந்த வீட்டை சார்ந்தவங்க பெரியவங்க சொல்கிறத மட்டுமே கேட்டுகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா, சொத்துக்காகலாம் எந்த ஒரு பெண்ணும் ஆசைப்பட மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்பவே அழகாக அந்த ஹஸ்பண்ட் செஞ்சாங்களே போதும், ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு பூ வாங்கி கொடுக்குறது, படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, வெளியில் எங்கேயாவது போயிட்டு வர்றது, குறிப்பாக சொந்த பந்தங்கள் முன்னாடியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ வெளியில் எங்கே போனாலும் சரி விட்டு கொடுக்காம பேசினாலே போதும், அந்த பெண்ணுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்காரர் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அதுவே போதும் அப்படின்னு தாங்க அவங்க நினைப்பாங்க. உங்களுக்கு எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.